வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் எந்திரிச்சோன்னே என்ன உணவு சாப்பிட்றோம் அப்படிங்கிறதா அன்றைக்கி நாள் முழுக்க நம்ம ஹெல்த்தியாக நாள் முழுக்க இருக்க நம்ம உடம்பு எப்பயுமே ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு அந்த உணவுகள் தான் ஒரு பயனுள்ளது அப்படின்னே சொல்லலாம். அப்படி நம்ம காலையில் எந்திரிச்சோன்னே வெறும் வயிற்றுல நான் இப்போ ஒரு 3 வகையான உணவுகள் சொல்ல போகிறேன். அதில் ஏதாவது ஒன்று டெய்லி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா காலையில் உணவு நம்ம சாப்பிட்றது மிகவும் முக்கியமான ஒன்று. ஊட்டச்சத்துக்களை கொடுக்குறதா இருக்கட்டும், ஆற்றலோட அளவு, இன்சுலினோட அளவு, நம்ம வளர்ச்சிதை மாற்றம், இந்த மணிக்கு இதுக்கு எல்லாமே இது பயனுள்ளதாக இருக்கும். காலை உணவுக்கு சரியான உணவுகளை நம்ம உட்கொள்கிறது செரிமான அமைப்பை ஆரோக்கியமாக்குறதுக்கு உதவும் அப்படின்னே சொல்லலாம். தவறான உணவுகளை காலையில் நம்ம வெறும் வயிற்றுல எடுத்துக்கிறப்ப உடலோட ஆரோக்கியத்தை குறைக்க ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் காஃபி, வெண்ணெய் மற்றும் முட்டைகள் கூடிய அந்த ஜாம், இந்த ரோஸ்ட் போட்டு சாப்பிட்றது, இது எல்லாமே காலை உணவுகளுக்கு நம்ம எடுத்துக்குவோம். ஆனால் அதெல்லாம் பார்த்திங்கன்னா வெறும் வயிற்றில் நம்ம எடுத்துக்கவே கூடாது. இந்த உணவுகளை சாப்பிட்டதுக்கப்புறமா கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்திங்கன்னா பப்பாளி. நம்ம பப்பாளியோட அன்னைக்கு நாளை தொடங்கணும் அப்படின்னாலே உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை நீக்கிறதுக்கும் சீரான குடல் இயக்கத்தை ஒழுங்குபடுத்துவதற்கும் ஒரு சிறந்த வழியாக செயல்படும் அப்படின்னே சொல்லலாம். இதில் இதில் நார்ச்சத்து அதிகம் இருக்கிறதுனால ஆற்றலுக்கு தேவையான உடம்புக்கு அந்த சக்தியை கண்டறியறதுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். இது பப்பாளி பார்த்திங்கன்னா வெறும் வயிற்றில் நம்ம சாப்பிட்றது ஒரு சூப்பர் ஃபுட்டு அப்படின்னே நம்ம சொல்லலாம். பப்பாளி சாப்பிடுவது காலை உணவுக்கு இடையே குறைந்தபட்சம் 45 நிமிஷம் இடைவெளியை நம்ம கடைபிடிக்கணும். இந்த பழம் கெட்ட கொழுப்புகளை குறைக்கிறதுக்கும் பல்வேறு இதய நோய்களை தடுக்கிறதுக்கும் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வீக்கம் மற்றும் மலச்சிக்கலை குறைக்கிறதுக்கு இது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது. பப்பாளியை பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்றது, அதுவும் காலைல வெறும் வயிற்றுல சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. அடுத்து பார்த்திங்கன்னா ஊற வச்ச பாதாம். நம்ம நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி 1 இல்லை 2 பாதாம் பருப்பை தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சுட்டு நம்ம காலையில் எந்திரிச்சோடனே அந்த தோல்களை நீக்கி பாதாம் பருப்பை மட்டும் சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு இந்த பாதாம் பருப்பு ஆரோக்கியமான கொழுப்புகளையும் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒன்று. அது மட்டும் இல்லாமல் ஊற வச்ச பாதாம் பருப்பு, ஊற வச்ச அத்திப்பழம் நம்ம எடுத்துக்கிறப்ப நார்ச்சத்து, ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள், இது எல்லாமே நம்ம உடம்புக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதனால கண்டிப்பாக நம்ம காலைல இந்த பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா தர்பூசணி. காலையில் வெறும் வயிற்றுல நம்ம தர்பூசணி பழம் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. இது பார்த்திங்கன்னா நமக்கு 90% இதில் நீர் சத்து அதிகமாகவே இருக்குது. நம்ம தண்ணி எந்த அளவுக்கு குடிக்கிறது முக்கியமோ, நம்ம இந்த வெயில் காலத்துலலாம் டெய்லி ஒரு தண்ணி பழம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு உடம்பு சோர்வாகிறது, இது உடலுக்கு ஆற்றலை கொடுக்கறது, அதிக அளவு நமக்கு இதயம் மற்றும் கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறது. இதில் வைட்டமின் சி மற்றும் வைட்டமின் B6 அதிகமாக இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் மனநிலையை அதிகரிக்கிறதுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இந்த உணவுகளை சாப்பிட்டு நம்ம நாளை தொடங்குறது ரொம்பவே நல்லது. அது ஒரு சிறந்த உணவாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதனால் உங்களுக்கு எது இதாக இருக்கும், பப்பாளி, பாதாம் பருப்பு இல்லாட்டி தண்ணி பழம், இதில் எதுனாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ரெகுலராக காலைல வெறும் வயிற்றுல எடுத்துகிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்கள் உடம்புல எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.